Namaste TMT Sir. Let's start with your ancestors. Can you talk a little bit about your parents, grandparents, great-grandparents, as far back as you can remember? What type of childhood did they describe to you? I'd like to dig a bit into that. I don't very much remember beyond my great-grandparents. My great-grandparents, I remember the names. That too because of my Amavasai, Tarpanam and Sradham, I have to mention their names. My great-grandfather was Krishna. My grandfather was Vaidyanathan. He passed away when I was about 5 years old. He was a vehicles clerk, a very, very soft man. One question, sir. So this Krishnan and your grandfather, grandparents, did they also live in Tiruchendurai? They lived in Tiruchendurai. So when did they move to Tiruchendurai? Where did their parents and grandparents? I don't remember. நானே வந்து 1953 தான் ஃபர்ஸ்ட் நான் ஜீயபுரம் வில்லேஜ் திருச்செந்துரை வில்லேஜ் பார்க்குறேன். அது வரைக்கும் திருச்சியில் ஒரு ஸ்டோரில் இருந்தோம். பெரியப்பாவோட 6 குழந்தைகள், எங்கள் அப்பா, நாங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 6 பேர், 12 பேர் சின்ன ஸ்டோரில் விவர் ப்ராட்டப். எங்கள் அப்பா வந்து முத்துகிருஷ்ணன். அவர் வந்து ஃபிர்கா சப்ளை ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அந்த போர்ட்டில் இருந்தார். இவர் somewhere near Coimbatore. He was a rolling stone. He was intermittently changing his job and ultimately he came and had a provision shop in Trichy. That's a different story. எங்கள் அம்மா வந்து மங்களம்னு பேர். She hails from a very rich family from மணத்தட்டை. எங்கள் பாட்டிக்கு வந்து 2 குழந்தை. எங்கள் அப்பா ஒன்றும், எல்டர் பிரதர் சேஷகிரின்னு பேர். He was a doctor, LMP. He was a government doctor. அவர் தான் எங்களுக்கு பில்லர். அவர் தான் வந்து ஆணிவேர் எங்கள் ஃபேமிலிக்கு. அவர் such a selfless man. He was an embodiment of sacrifice. He was an embodiment of selflessness, embodiment of ethics, embodiment of good character. எல்லாமே all in one. பார்க்கணுன்னா அவர் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சார், so you mentioned your mother's side was very rich, father's side not so rich. Was it usual for rich families to give their daughter into not so rich family? அந்த காலத்தில் குணத்தை வச்சு கொடுத்தான்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா ஃபேமிலி வந்து புவர் கிடையாது. ரீசனபிளி மெயின்டைனிங் வெல், அவ்வளோதானே தவிர அவள் வந்து அந்த பாட்டி சைடு ரொம்ப வசதி. காரணம், அந்த எங்கள் அம்மாவோட மாமா ஒருத்தர், இப்போ எங்கள் பெரியப்பா மாதிரியே, அவர் பெரிய லார்ஜ் ஹார்ட்டட் மேன். அத்தனை சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் அத்தனை பேரையும் அவர் தான் பார்த்துட்டார். எங்கேருந்து சார் அவளுக்கு எங்கேருந்து பணம்? பூர்வீக சொத்து. அவர் பேர் வந்து எம்ஆர் பாலசுப்ரமணியன் பேர். Let's switch gears. What is the earliest memory you have, sir? If you open up your brain and look at all your early childhood memories, do you remember anything when you were 1 year old, 2 years old, 3 years old? அதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. சுபே ஸ்டோரில் திருச்சியில் இருந்தது ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? ஐ வாஸ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே படித்தேன், ER எலிமெண்டரி ஸ்கூலில். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஐ மூவ் டு திருச்செந்துரை வில்லேஜ். நான் அங்கே மூவ் பண்ணும்போது தான் எங்கள் வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தேன். முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தது. நாங்கள் வரும்போது எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துச்சு. இப்போது சிமெண்ட்லாம் கட்டி மண் வீடாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஐ கேம் டு ஜீயபுரம், திருச்செந்துரை வில்லேஜ். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க? எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கும் எங்கே அந்த காலத்தில் நீங்கள் படித்த போது? வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ்? அபவுட் 45 to 50 ஹவுசஸ் இருக்கும். அது வந்து அக்ரஹாரம். அது தவிர ஈஸ்டர்ன் சைடில் ஒரு ஸ்ட்ரீட்டு, சதர்ன் சைடில் ஒரு ஸ்ட்ரீட்டு, நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். 5-6 ஸ்ட்ரீட் திருச்செந்துரையிலே ஒரு 5-6 ஸ்ட்ரீட் இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து 45 to 50 ஹவுசஸ். ஈஸ்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் ஸ்ட்ரீட் 2. ஈஸ்ட் ஸ்ட்ரீட் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் நாங்கள்லாம். வெஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து ரிலேட்டிவ் இல்லை, பட் எல்லாமே ரெசிடென்ட்ஸ். ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்தவா. குடி வந்தவாலும்
they started treating our village as the native village because we have two temples. Lord Chandrasekhara Swami temple, இன்னொன்று வேணுகோபாலகிருஷ்ண பப்பாள் கோவில். அங்கே உற்சவமெல்லாம் ஒழுங்காக பண்ணுவாங்க. ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மார்கழி மாதம் 30 நாளும் வீதி பஜன். இதிலெல்லாம் அட்ராக்ட் ஆகி வரவங்க அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. யாராவது வந்து குடியேறினா கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஃபேமிலி எங்கே வச்சுட்டு அவங்க மட்டும் போய்ட்டுருவாங்க. அது மாதிரி தி வில்லேஜ் வாஸ் அடாப்டட் பை சோ மெனி பீப்புள். அது மாதிரி நல்ல வில்லேஜ் இது. Now you mentioned 30-35 kids in the same house. How would so many kids eat? சாப்பாடுலாம் தட்டில் கிடையாது, கையில் போடுவாங்க. கையில் போட்டு சாப்பிடுவோம். எல்லாரும் சுற்றி ஒருத்தருக்காக விடுவா. யாராவது விமன் ஃபோக், அதோட விமன் ஃபோக் கொஞ்சம் குழம்பு விடுவாங்க. அதில் அப்படியே சாப்பிட வேண்டியதான். தயிரிஞ்சாதம், நடுவில் ஒரு குழி, மாகாளுக்கு தண்ணி. அதுவும் அதனுடைய அதாவது சொன்னேனே, இதெல்லாம் பெரிய பிளேட்டில் சாப்பிடணும், பாஷாக லைஃப் லீட் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. இதான் நமக்கு விதிச்ச விதி, திஸ் இஸ் தி பெஸ்ட் அப்படிங்கிற தாட்டோடு தான் நம்ம இருந்தோம். இப்போ தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடின ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நல்லா ஞாபகம் சார். தீபாவளியில் ஜீயபுரத்தில் வந்து வில்லேஜே கொண்டாடும். கங்கா ஸ்நானம் ஆச்சாரம் எல்லார் வீட்டுக்குமே விசாரிப்போம். எல்லார் வீட்டுக்கும் போய் எல்டர்லி பீப்புளுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அவங்கள்ட்ட ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவோம். அவங்க பாக்கெட்டில் போட்டு கொடுவோம், வீட்டில் கொண்டு கொடுங்க. பெரியப்பா வருவாருங்க தீபாவளி போது. அங்கேருந்து வருவார், வந்து எல்லாருக்கும் எதாவது வாங்கிடுவார். அது கொஞ்ச நாள் வரைக்கும். அப்புறம் அவர் அங்கே கொண்டாடினா நாங்கள் அங்கே கொண்டாடினோம். அந்த மாதிரி ஒரு கான்கிரிகேஷன் வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வெரி வெரி கிரேட். அது இப்போவும் வந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தர் they mix with each other. மற்றபடி சிட்டிஸ்லாம் இருக்கான்னு தெரியல. வில்லேஜில் ஈவன் டுடே இட் ஹேப்பன்ஸ் இன் ஜீயபுரம், திருச்செந்தூர் வில்லேஜில் இன்னைக்கு அப்படி இருக்கு. வில்லேஜில் வந்து தீபாவளி வந்து ஒரு தனி குஷி தான் சார். பட்டாசு. ஆமாம்மா, நான் வந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் கிரேசி போட் ஃபயரிங் கிராக்கர்ஸ். யார் வீட்டில் குப்பை ஜாஸ்தியாக இருக்குன்னு போட்டி. அதில் வந்து அது பெரிய பெருமை. கையில் வச்சுலாம் விடுவேல. அந்த சைல்டுஹுட் வாஸ் எக்ஸ்டெண்டட். டிகிரி படிக்க வரைக்கும் கோலி விளையாடுறேன். டிகிரி படிக்கும் போதெல்லாம் மார்பிள்ஸ் விளையாடிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவேன், எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் கேலி பண்ணுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது சீர் வைக்க சொன்னால் ஒரு டப்பா கோலி கொண்டு வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேலி பண்ணுவாங்க. என்ன மை சைல்டுஹுட் வாஸ் எக்ஸ்டெண்டட். நீங்கள் சின்ன வயசில் குழந்தையா 7 வயசு 8 வயசு 10 வயசுல இருந்தபோது மற்ற அண்ணா தம்பி பக்கத்து வாழ்வெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்களா? நிறைய. என்னென்ன சண்டை வரும்? இன்னும் விளையாட்டுலாம் சண்டை. விளையாட்டில் நீ ஜெயிச்சேன், நான் ஜெயித்தேன். கிரிக்கெட்டில் 2 டீம் கீழே துருக்கு மேலே துருக்கு மேட்ச். தோற்றுப்பட்டால் கையெழுத்து போடணும். கையெழுத்து மேட்சா கையெழுத்து இல்லாத மேட்சா, அது பெரிய ஒரு அதில் தகராறு வரும். ரன்னு தப்பாக குறிச்சிட்டேம்மா, எதையாவது ஒன்று இருக்கும். சண்டை நிறைய வரும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி தான். அடுத்த நாளைக்கு ஒன்றா சேர்ந்துடும். What about other cultural impacts like movies? What's the first movie that you saw? I think எங்கள் வீட்டு மகாலட்சுமின்னு ஒரு படம். ரூட்னு ஒரு நாய் நடிக்கும். இல்லை, அது எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தது தான். குழந்தையெல்லாம் விஷமம் பண்ணாமல் இருந்தால் நீ சினிமா போகலாம் அப்படின்பாங்க. விஷமம் பண்ணாமல். என்ன வயசு உங்களுக்கு அப்போ? இப்போ 6 வயசு 7 வயசு இருக்கும். விஷமம் பண்ணாமல் இருந்தால் இப்போ சினிமா போகலாம்னா விஷமம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சான்ஸே கிடைக்காது. அப்படி என்னைக்கு அது மாதிரி ஒரு தடவை அந்த படம், தேவகின்னு ஒரு படம், முல்லை வனம்னு ஒரு படம் அந்த காலத்தில், அதெல்லாம் பார்த்து ஏமா இருக்கு. நாகேஸ்வர ராவ் சாவித்திரி நடிச்சது எங்கள் வீட்டு மகாலட்சுமின்னு பேர். ரொம்ப பாப்புலர் படம்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருச்சி வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்தது நடேசன். அதுக்கு எப்போது எல்லாரையும் கூட்டின்னு போவோம். So at what point was religion part of your childhood, sir? Who taught you slokas? Who taught you prayers? அது நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு மணத்தட்டைக்கு போகும்போதே எங்கள் அம்மாவோட சிஸ்டர்ஸ் அவள் குழந்தைகள்லாம் வருவாங்க. சொன்னால் நம்ப மாட்டேன், 30 பேர் இருப்பாங்க வீட்டில். 32 குழந்தைகள் இருக்கும். எங்கள் அம்மா, அவள் சிஸ்டர்ஸ், சில்ட்ரன், அவள் பிரதர்ஸ் எல்லோரும் வருவாங்க லீவுக்கு. அங்கே எங்கள் சித்தி தனலக்ஷ்மின்னு பேர், அம்மாவோட தங்கை. ஷி யூஸ் டு பி அவர் லீடர். அவள் தான் சாயங்காலம் ஸ்லோகம் சொல்லணும்னு ஒரு டிசிப்ளின். செமி சர்க்கிளில் உட்காந்துப்போம். அவங்க கற்றுக் கொடுத்த ஸ்லோகத்தை இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான். அன்னபூர்ண அஷ்டகம்
கந்தசக்தி கவசம், மார்கபந்து ஸ்தோத்திரம், இன்னும் நிறைய முருகன் மேல பக்தி பாடல்கள், அதெல்லாம் ஓகே. பட் சிம்பிள் பாலும் தெளிதேனும் அதெல்லாம் எப்போ கத்துண்டு? அதெல்லாம் வந்து ஸ்கூல்லேயே அப்போல்லாம் கொண்டு வருது. ஆத்திச்சூடி, கொன்றை வந்தன், அதிபர் ராம பாண்டியன்லாம் இப்போ பாடத்துலேயே இருந்தது. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் இருந்து ஔவையாவோடது, அதெல்லாம் இப்போ ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவா. ஸ்கூல்லேயே வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாயங்காலம் ஒரு ப்ரேயர் வைப்பாங்க. there are so many ways of learning spiritual items apart from academics. So with so many people, so many kids of varying ages, all the way from teenage to newborns, was there a problem with money? Was there? Definitely. நாங்கள் வந்து we had a hand to mouth existence. I am not சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கடன் கிடையாது. கடன்கிற பேச்சுக்கு வேலை கிடையாது. we never owed anything to anybody at any time. அது ஒரு திருப்தி, அது பெரிய பிரின்சிபிள். அது if you don't have something, we would go without it. சமூகம் அது எப்படியான பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் எல்லாருக்குமே பெரியவர்கிட்ட வந்திருந்தது. அதனால் படித்தோம். as I told you, the life in those days was a life of plenty amidst poverty. இப்போ வந்து லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாவர்ட்டி amidst plenty. இப்போ நிறைய நம்மள்கிட்ட வசதி இருக்குது, பணம் இருக்குது, பட் சப்போர்ட்டிங் பீப்புள் இல்லை. அப்போது பணம் கிடையாது, சொடக்கு போட்டால் 100 பேர் நினைப்பான். அது மாதிரி ஒரு சப்போர்ட். ஐ திங்க் அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். Have you thought about how that erosion, if you can call it erosion, happened? And that is definitely erosion. எரோஷன் தான் அது. எப்படியோ வந்துடும் சார், எப்படி வந்ததுன்னு தெரியல. Probably because people seek higher positions, they first left the places. Impact of Western society in liberalization, increased wealth அப்படின்னு சொல்லுவேன். அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக மேன் ஸ்டார்டட் கோயிங் ஆஃப்டர் கம்ஃபர்ட்னா அதிகமான இன்கம் வேணும். ஊரை விட்டு முதல்ல கிளம்பினான், அப்புறம் டிஸ்ட்ரிக்டை விட்டு கிளம்பினான், ஸ்டேட்டை விட்டு கிளம்பினான், இந்தியா விட்டு கிளம்பினான். இப்போ அப்படி போகும்போது all of you cannot go together. Giant family will get split. அது மாதிரி தான் வந்திருக்கணும். வேற என்ன, பீப்புள் seek greater comfort, they have to move out. அந்த மாதிரி வந்தது தான். எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. அதனால் வந்து இனிமேல் அது பாசிபிள் ஒன்றா இருக்குங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் ஒரு சின்ன ஊரில் வந்து எல்லாருக்குமே ப்ரொவிஷன் இருக்காது. அதாவது let me make a counter argument. Every society, every generation, there is a tendency to look back 40 years ago during somebody's childhood and have fond memories. ஸோ ஜென்ரேஷனுக்கு எங்கள் காலத்தில் அப்பா காலத்தில் அப்படி இருந்தது, என்னென்ன இருந்தது, இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வரத்துக்கு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் அப்பா தாத்தா சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேடா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் யூ ஹர்ட் யுவர் ஃபாதர் ஆர் பெரியப்பா சேயிங் அந்த காலத்தில் நல்லா இருந்தது, கலிகாலம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காளா? அப்படின்னு ஜாஸ்தி சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தாக்கு பியான்னு தெரியாது எனக்கு. அதனால் இல்லை, இப்போ பெரியப்பாவே நீங்கள் டீனேஜராக இருந்த போது ஒன்றும் நமக்கு வந்து இப்போ நம்ம ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஜெனரேஷன் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து எப்படிலாம் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு நிறையா சொல்கிறதுக்கு எபிசோட்ஸ் இருக்குது, நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு. அந்த அளவுக்கு இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு அவளுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ல்டு இன்னும் பார்த்தா மூவ் ஆக அவளுக்கு அந்த அளவுக்கு எபிசோட்ஸ் இருக்குமாங்கிற சந்தேகம் இருந்தாலும் அவளுக்கு வந்து கடைசி 20 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துங்கிறதுக்கு இப்போ ஆன்லைன்ல இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாம் மெமோரியலைஸ் ஆயிருக்கு. நமக்கு அது ஒண்ணும் இல்லையே. இன்ஃபேக்ட் என்னோட டீனேஜர் நான் 12 இயர்ஸ் ஸ்கூல்ல இருந்த போது என் போட்டோவே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் அவளுக்கு இருக்கு. கண்டிப்பாக டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இஸ் டேக்கன் அஸ் டு a point of no return. What were you like when you were a child from the other's point of view? If I had asked your TMS Sir, how was TMT Sir as a childhood, how would he describe you?
என்னை வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒபீடியன்ட் இல்லை, ஆப்டினேட்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எங்கள் அண்ணா ரொம்ப சாஃப்ட்டு. அவரோட கம்பேர் பண்ணி என்னை சொல்லுவாங்க. அவரோட கம்பேர் பண்ணால் நான் ஆப்டினேட் தான். அவரோட நான் கம்பேர் பண்ண முடியாது. சச்ச கிரேட் மேன். அது மாதிரி சொல்லுவாங்க. அவன் சொன்னபடி கேட்க மாட்டான். ஆல்வேஸ் இஸ் ஓன் வில் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிபெல்ங்கிற ஒரு ரெப்யூட்டேஷன் நிறைய கிடைச்சது எனக்கு. ஐ டோல்ட் யூ ஐ டோன்ட் அக்ரி. அவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ராபபிலி பை கம்பேரிசன் இருக்கலாம். So going back to your childhood, let me give you an example from my life. I grew up in Kolkata. இந்த சின்ன வயசுல ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுல இருந்து there are certain smells that take me immediately back to my childhood. சிங்காரா ஸ்மெல், ரோட்ல போகும்போது குகுனின்னு ஒன்று கிடைக்கும், அந்த எல்லாமே சாப்பாடு ஐட்டம், அந்த அந்த ஸ்மெல்லாம் வரும்போது ஐ ஃபீல் லைக் I've gone back in time. அந்த மாதிரி is there any sensory experience that takes you back to either village or Trichy when you were a child? இந்த பஜன்ஸ் எல்லாம் கேட்போம். ட்ரிச்சியில் இருக்கும்போதும் சரி, மெட்ராஸ் எந்த பஜன் கேட்டாலும் எங்கள் ஊரில் இருக்க பஜன் ஞாபகத்துக்கு வரும். ஊர் பஜன். எங்கள் ஊர் பஜனில் வந்து சீதா கல்யாணம்னு 10 days உற்சவம் கொண்டாடுவோம். இப்போ ஃபார் த பாஸ்ட் 250 years and above 10 நாள் உற்சவம். 10வது நாள் அன்றைக்கி சீதா கல்யாணம். அன்றைக்கி நைட் வந்து விடிய விடிய பஜன். அந்த பஜனில் கோமாளி ஒருத்தர் வருவார் விடிகாலம். அவரை விசாரிக்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு தமாஷா. எங்கள் ஃபேமிலியில் தான் விசாரிப்போம். எங்கள் அண்ணா இருந்த வரைக்கும் அவர் பண்ணுவார். இப்போ நான் போவேன். நான் சொல்லியிருக்கேன் அண்ணா பையன்ட்ட, நான் இங்கே இருக்கேன், நீ போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் பஜன்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். கொடுக்கா அப்படின்னு ஒன்று உண்டு, நீ கேட்டிருக்கலன்னு தெரியல, அது ஸ்வீட்டாக இருக்கும். காவேரி கரையில் அக்கறையில் எங்கள் ஜீயபுரத்தில் இந்த அதர் சைடு அந்த ரிவர் சம்மரில் நடந்து போய் அங்கே அணைக்கரைன்னு பேர் அங்கே நிறையா கொடுக்காப்பள்ளி மரம் இருக்கும். அதை பறித்து சாப்பிட்ற வழக்கம் உண்டு. சும்மா போயிட்டு சும்மா ஜஸ்ட் வாக் அக்கறை தெரியுது, 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் எங்கேயாவது திருச்சியில் கொடுக்காப்பள்ளி விற்றுதுன்னா வாங்கி சாப்பிடும்போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி அந்த வில்லேஜினோட ஞாபகம் அடிக்கடி வரும். இப்போ ட்ரிச்சியோட ஞாபகம் வருது. ஸோ எத்தனை வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சார் வில்லேஜில்? கிராமத்தில் தான் முதல்ல விளையாட? கிராமத்தில் தான் 6-7 வயசுக்கு விளையாட ஆரம்பிச்சாச்சு. கிரேசியாக இருக்கும். கவரிங் பாலில் விளையாடுவோம். சனிக்கு மேட்ச்சுன்னு யாரோடையாவது மேட்ச்சு, இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு மேட்ச்சு, பக்கத்து ஊரோட மேட்ச்சு, ஏதாவது யூஸ் டு பி காம்படிட்டிவ். ஐ யூஸ் டு பி a good player with covering ball, and then later I developed into cricket ball player. Probably அந்த ஒரு கிரேஸ் தான் that might have prompted me to enroll myself as a national panel umpire. And maybe that may be the reason. எல்லாருக்கும் சொல்லுவேன், கிரிக்கெட் வாஸ் born in Lords அப்படின்பா. லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் லண்டன். என்னோட கிரிக்கெட் வாஸ் born in திருச்செந்துறை வில்லேஜ். திருச்செந்துறை டீச்சர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருச்செந்துறை டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அமேசிங் டீச்சர்ஸ் சார். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அந்த மாதிரி டீச்சர் இப்போ யாருக்குமே கிடைக்காது. அது மாதிரி ஒரு டீச்சர்ஸு. தேர் இஸ் ஒன் ஹெட் மாஸ்டர் ஆஃப் மிடில் ஸ்கூல், KS நாராயணசாமி ஐயங்கார்னு பேர். ஹோல் வில்லேஜ் அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் நடந்து வந்து யாரும் உட்கார மாட்டாங்க வீட்டுக்கு. யாவது வயசான வளர்ந்தாலும் ஏந்திரன் நமஸ்காரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெவியர்ட் பர்சனாலிட்டி. அந்த காலத்திலேயே வே பேக் இன் 1953-54 அப்போவே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினார். மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அவர். ஹி வாஸ் நாட் ரெசிடென்ட் ஆஃப் அவர் வில்லேஜ். உத்தியோகத்துக்காக வந்தார். அவர் அந்த ஊர்லேயே ரிட்டையர் ஆனார். கடைசி வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் அங்கேயே இருந்தார். ஒண்டர்ஃபுல் டீச்சர். அவள்கிட்ட படித்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. People say that there was a love-hate relationship with the Britishers when they left. There are certain aspects that Indians liked, other aspects that they did not. உங்க ஹிஸ்டரி டீச்சர் ஸ்கூல்ல ஹிஸ்டரி எந்த மாதிரி கிரியேட்டிவா சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லவே முடியாது. 7th ஸ்டாண்டர்ட்ல 1957ல ஹிஸ்டரி டீச்சர்
அவர் எப்படி நடத்துவார்? இன்றைக்கி எனக்கு நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த மெத்தட் தான் காரணம். டாக்டர் ஆஃப் லேப்ஸ் டல்ஹௌசி அதை பற்றி நடத்துவார். அவரெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அவர் ஹார்ட்லி 10 years ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இப்போல்லாம் தமிழ் மீடியம் தான். டல்ஹௌசி பிரபுன்னு புக்கில் போட்டிருக்கோம். இந்த பிரபு அடிக்கிறான் வந்தோடனே, அவன் யாரா பிரபு 6,000 மைலுக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்து பிச்சைக்கார பையன் அடியது ஒரு வெறுப்பை உண்டாக்குவார். இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமாடா, நம்ம நாட்டு மகாராஜாக்கெல்லாம் குழந்தை குட்டி இல்லைன்னா யாரையும் ஸ்வீகாரம் எடுத்துக்க கூடாது, அந்த சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டை சேர்ந்ததுன்னு ரூல் போடுறான்டா. இவன் யாரும் சொல்றதுக்கவன் போடுறாங்க. நம்ம அடி தட்டு தட்டு தட்டுன்னு அடி போனாங்க. போன போடுற விட்டுருக்கடா. ஏன் இப்படி சொல்ற? 1853 பாம்பேக்கு தானேக்கு நடுப்புற ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இவன் தான் போட்டான். அவன் போட்ட அந்த ரயில்வே லைன் ஆலவிருட்சம் மாதிரி பெருகி இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ரயில்வே நெட்வொர்க் இந்தியா தாங்க. இவன் தாண்டா விதைய போட்டான். போனா போறாங்க அப்படின்னு நமக்கு ஏண்டா அடிச்சோம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பசுமாட்டெல்லாம் தெய்வமாக கொண்டாடுறோம். அந்த பசுமாட்டு கொழுப்பு எடுத்து துப்பாக்கி தோட்டாவில் தடவை இந்த நாய் சொல்லிட்டு என்ன திமிர் இருக்கணும் எனக்கு போட மதியம் நம்ம கீழே போட்டு மதிப்போம். ஆக்சுவலாக மதிப்போம். போனா போறான்டா. முக்காலனா செலவில், முக்காலனாங்கிறது 5 பைசா. அப்போ தான் ஜஸ்ட் 1957 ஏப்ரலில் தான், ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் அணா போய் பைசா வந்தது. 16 அனாஸ் 1 ரூபி, அது 5 பைசா. முக்காலனா செலவில் பாம்பேலையும் டெல்லியிலையும் கல்கட்டாலையும் இருக்கக்கூடிய உங்கள் தாத்தா பாட்டிக்கு லெட்டர் போடுறீங்க, போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்தாலும் ஆரம்பித்தாங்க. 1854 கல்கட்டாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. போன போன விட்டுருக்கிறாங்க. இப்படி சொல்லி கொடுத்தா எவனுக்கு ஹிஸ்ட்ரி மறக்கும்? சொல்லுவார், நாளைக்கு சிவாஜியோட ஜெயிலில் இருந்து பக்ஷண கூடையில், சாரி அவுரங்கசீப்போட ஜெயிலில் இருந்து பக்ஷண கூடையில் எப்படி படுத்துட்டு சிவாஜி தப்பிச்சு போனாங்கிற கதை இருக்கு. 2 பசங்களாம் காணும் இன்னைக்கு, லீவான்னு தெரியல. சத்யநாராயணனும் குமாரும். நாளைக்கு விட்டாச்சுன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன், திரும்ப அவன்கிட்ட சொல்லிவிடு. அடுத்து நாளைக்கு 100 படுத்து நான் உங்கள் வாயை பிறந்து கேட்டுருக்கோம். இதெல்லாம் 8th standardல இதெல்லாம் நடக்குமா? If you think back, was there a point in time that you can remember where you said, where you think, okay, that's the time, that's the instant when a teacher was born, when a teacher in me, அந்த மாதிரி மற்றவாளுக்கு எனக்கு தெரிஞ்சதை மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது அந்த இன்சிடென்ட் எனக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஜீயபுரம் திருச்செந்தூரில் இருக்கும்போது நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ஏதாவது அவன் பாடத்தில் கேட்டால் அவனுக்கு சொல்லி தரணும்னு ஆசையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம படித்த பாடம் அதை சொல்லுவோம். அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சொல்லித்தரத்துக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ப்ராபபிளி that might have been the spark. Fast forwarding to your teacher days and looking at the impact that you have had with so many students, it's clear that one of the great qualities that you have is empathy. Your ability to put yourself in a student's shoes and from their perspective what their needs are. மக்கு பையனாக இருந்தால் அவனுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையனாக இருந்தால் அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவளை தட்டி கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணி அவளை வளர்க்குறதுங்கிறது. கேன் யூ ட்ரேஸ் இட் பேக்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாட்டி இப்படி இருக்காளே, அந்த பாட்டி அப்படி இருக்காளே, ஏன் இப்படி இருக்கான்னு சின்ன வயசுலேயே யோசிக்க வைக்கிறதுக்கு நம்ம அதை ஒரு மூலமாக, பிகாஸ் யூ were among so many people and everyone is different, you had an opportunity to view the world from so many people. That's the
consequence of being in a joint family, correct? You are right. Joint family system is one of the reasons. Where your parents and grandparents, were they also in a joint family, sir? ஆமாம், ஜெனரேஷன்ஸ் அப்படி தான் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்களும் உங்கள் அண்ணாவும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணுங்கிற டிசிஷன் முடிவு எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது? அப்பா பெரியப்பா பார்த்து தான். அப்பா பெரியப்பா பார்த்து கிராஜுவலி தட் தாட் காட் டீப் ரூட்டட் இன் அவர் மைண்ட்ஸ். அதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா அப்பா மாதிரி எங்கள் அப்பா எங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்டையும் பெரியம்மாவுக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. அப்பா குழந்தைக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. இந்த கிராஸ் அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் brought the family together. அதே தான் எங்கள் வீட்லேயும். என் பையனும் ஒன்றும் எங்கள் அண்ணா ரொம்ப பிரியமாக இருக்காங்க. நாடு சீனாப்பான்னு சொல்லி வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ அவருடைய சன்னும் டாட்டரும் தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ், மீ அண்ட் மை ஒய்ஃப். அதனால் வந்து இந்த ஃபேமிலி பாண்டேஜ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ வந்து இப்போ ட்ரிச்சியில் வந்து மை ஒய்ஃப் இஸ் நோ மோர். மை பிரதர்ஸ் சன் டஸ் நாட் அலோவ் மீ டு ஸ்டே இன் ட்ரிச்சி ஈவன் ஃபார் ஒன் டே. மரியாதைக்கு வந்து இங்கே வந்துடும் அப்படின்னு அண்ணா பொண்ணு வந்து வீட்டில் எனக்காக ரூம் தனியாக வச்சுருக்கேன், இங்கே வந்து நீ இருக்கணும், சித்தியில் போய் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து பூர்வமான சுக்கிருத்தம் வேறு சொல்லி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சரி, அந்த காலத்தில் வந்து ஒரு ஜெனரேஷன் முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸும் பிரமாதமாக இருந்திருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஃபேமிலி. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது அந்த காலத்தில். எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலிஸு. எல்லாருக்கும் கஷ்டம் தெரியும், குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த குழந்தைகளை டீல் பண்ணுற மெத்தடே வேறையாக இருக்கும். அதான் இப்போ அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா. So is it restricted just to Brahmin families or were there non-Brahmin families as well who were joint families? சார், இப்போது நான் சொல்கிறேன் கேளுங்க, பிராமின் நான்கு டிஃப்ரென்ஸே கிடையாது சார். அந்த காலத்தில் கேட்குறேன். அந்த காலத்துலேயும் தான். இந்த காலத்தில் ஐ கேன் சைட் ரைட் நவ் ஒரு ஃபேமிலி ட்ரிச்சியில் ராஜாளி ஹோட்டல்னு ஒன்று இருந்தது, பெரிய ஹோட்டல். இப்போ இட் ஹஸ் பீன் பாட் பை சம்படி. இப்போ வேறு ஏதோ ஒரு பிளாசான்னு பேர், ஜங்ஷனில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் அது. அதனுடைய ஓனர் ராஜலிங்கத்துக்கு 3 சன்ஸ். பெரிய பையன் ரவீந்திரன், அடுத்த பையன் பாஸ்கர், அடுத்த பையன் பார்த்தசாரதி. முதல் பையன் பிஸ்னஸ் பார்த்துக்கிறான், அடுத்த 2 பேரும் டாக்டர்ஸ். தேர் ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரே வீட்டில். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இதே மாதிரி எப்போதும் இருக்கணும்ப்பா. இப்போ எப்போ பார்த்தாலும் எல்லாருமே ஏரியா ஸ்கூல், எல்லோரும் எங்கள்கிட்ட படித்த பசங்க. இந்த பார்த்தசாரதி இஸ் சர்ஜன், அவன் வந்து மெடிக்கல் எம்டி. ரவீந்திரன் வந்து இஸ் த கேர் டேக்கர் ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ். அவன் இஸ் காட் அ ஹோட்டல் அண்ட் எல்லா ஃபேமிலி இருக்குது சார் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். இட் இஸ் நாட் unique for Brahmins, no. Thank you for watching. If you enjoyed this video, please like, comment and subscribe to our channel. Thank you for your support.